லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யாருக்கு தெம்பு இருக்கோ அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி செயின் செஞ்சு போட்டுக்க வேண்டியதானே. மா, என் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் மூத்த மவன் வீராப்பா சவால் விட்டு பேசினானே, அப்படியே தான் ஆசை பொண்டாட்டியை விட்டுருவாரா என்ன? பிறகு எதுக்குமா நீங்க பயப்படுறிய? எனக்கும் ரொம்ப ஆர்வமாதாமா இருக்கு. சவால்ல ஜெயிக்க அவங்க என்ன செய்ய போறாங்க நானும் பார்க்க தானே போறேன். என்ன மாப்ள செந்தில கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ வேணா பாரு, அமுதா சைக்கிள் போட்டிக்கு போன மாதிரி அடுத்த ஒரு பைக் போட்டியோ காரு போட்டியோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிரமாண்டமா நடத்தி பரிசு தருவாங்கல்ல. மாப்பிள்ள அவனை வீம்புக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எதையும் மனசுல போட்டுக்காத. பிறவு இதென்ன சாதாரண விஷயமா? வீணா வாய விட்டா மட்டும் பத்தாது, செயல்ல காட்டணும், செஞ்சு காட்டணும். வீட்டுக்கு வந்த மருமவ கழுத்துல என்ன தாலி தொங்குதுங்கிறத பார்த்துதான் அவ புகுந்து வீட்டோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் அடங்கி கிடக்கு. அதனால இதுல எல்லாரோட பங்குமே இருக்கு. இதுல யார் பங்குக்கு என்ன பண்ண போறீங்கன்னு முதலையே சொல்லிடுங்க. எப்பா என் பொண்டாட்டிக்குனா கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறியலா? எல்லாரும் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமான்னு இப்போதைக்கு அவங்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்யாம விட்டுறாதீங்க. இந்த பிரச்சனை ஒன்னும் தலை போற கௌரவம் எல்லாம் இல்ல. தாலி பெருக்கி போடுறதுங்கிறது ஒரு சின்ன சடங்கு தான். அத நம்ம செலவுக்கு ஏத்த மாதிரி நம்மளால என்ன முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சா போதும். சும்மா வீண் கௌரவத்துக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு பெருசா எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு தாண்டா மாப்பிள்ளை, நமக்கு ஏற்கனவே 1000 பிரச்சனை இருக்கு. இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை போய் ஒழுங்கா பண்ணுங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல எஜமானி அம்மா, போங்க போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. நீ என்ன அந்த அரிசி எடுத்து ஊற வச்சியா? வா வா, அது முடிச்சு விடுவான். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? அப்புறம் அதுக்கு எங்க அம்மாவுக்கு போன போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா நல்லா வலிச்சு அல்லுமா, கழுவுறதுக்குள்ள உசுறு போகுது. டேய் மாப்பிள்ள, டேய் அமுதா உள்ள விட்ட டோஸ் அவங்களுக்கு இல்ல, அவ சூசகமா ஒன்னேத்தையும் திட்டி போய் படின்னு சொல்றா. புரிஞ்சுதா? புரியுது. வர்றேன். எங்க டீ குடிக்கத்தான். சபதம் போட்டாச்சு, அது எப்படி நிறைவேற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கழுத்துல தங்கம் தொங்குதா இல்ல மஞ்ச கயிறு தொங்குதாங்கிறதுலாம் முக்கியம் இல்ல. கட்டிக்கிட்டவன் கட்டிக்கிட்டவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கானாங்கிறதுதான் முக்கியம். யாரோ 2 பேரு ஏதோ வீம்புக்குன்னு வம்பு இழுத்து பேசுறாங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிறேன்னு நீங்க வேற சவால் விட்டுட்டு இருக்கீங்க. 20 வருஷமா உங்களை நம்பின ஆத்தாளுக்கும் 20 வருஷம் கனவை சுமந்துட்டு வந்த உங்க பொண்டாட்டிக்கும் என்ன பதில் சொல்ல போறிய? காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா நமக்கு காரியம் தான் பெருசு. நீங்க வாங்கி தரப்போற அந்த தங்க தாலி ஒன்னும் பெருசு இல்ல. நீங்க படிச்சு வாத்தியார் ஆகி என்ன வாத்தியாரோட பொண்டாட்டின்னு சொல்லும் போது என் கழுத்துல மஞ்ச கயிறு இருந்தா கூட அது எனக்கு பெருமைதான். உன் தங்கச்சி எனக்கு தாலி செயின் வாங்க எங்க அப்புச்சி இருக்காங்க,
உனக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு அவள் அப்பாவும் அம்மாவும் நான் தான், அவளுக்கு எல்லாமே நான் தான்னு வெறும் வாய் வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல. அதை நான் என் செயலில் தான் நிரூபிக்க முடியும். அப்போ சார் புத்தகத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரஷ கையில எடுக்க போறிய? இந்த குதிரைக்கு ஏன் கடிவாளம் கட்டுறாங்கன்னு தெரியுமா? அதோட கவனம் அக்கம் பக்கம்னு திரும்ப கூடாதுன்னு. அப்பதான் அதை நம்பி போற வகையில கரெக்டா கரை சேர்க்கும். உங்களை நம்பி 2 உசிறு பயணம் பண்ணுது. அவங்கள நீங்க தான் கரை சேர்க்கணும். உங்க கவனம் முழுசும் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக என் மனசுக்கு பிடிச்சவங்களை அசிங்கப்படுத்துவாங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா மரம் மாதிரி நிற்கணுமா? ஊர்ல இருக்கிறவங்க 1000 கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. வாழ்க்கையில விட தெரியாத 2 ஜீவன்கள் உங்களை கேள்வி நினைச்சு வேள்வியா இருக்கும். அவங்களுக்கு பதில் சொல்லுங்க, அது போதும். உங்க கவனம் படிப்புல மட்டும் இருந்தா போதும். அவமானம் ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. ஆனா அது என்னைக்காச்சும் மாறுங்கிற நம்பிக்கையில தான் நானும் என் அத்தையும் இருக்கோம். நீங்க அந்த நம்பிக்கைய காப்பாத்துங்க, அது போதும். என்னத்த, என்னாச்சு? ஏன் அத்தாமுதா, ஏழை விட்டு பொண்ணா இருந்தாலும் பணக்கார விட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களுக்கு தங்கம்னாலே அம்புட்டு இஷ்டம். அதுலயும் மஞ்ச கயிறு தங்க கயிறா மாறது எல்லா பொண்ணுங்களுக்கும் விருப்பம் தானத்தா. நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு தாலி தானே கௌரவம் பெருமை எல்லாம். பொண்ணுங்களுக்கு தாலி பெருக்கி கட்டுறது எம்புட்டு முக்கியமான விஷயம். உனக்கு தங்கத்துல தாலி கொடி போட்டுக்கிற ஆசையே இல்லையா? நீங்க சொல்றத நான் மறுக்கல அத்தை. தங்கம் எனக்கும் பிடிக்கும் தான். தங்கத்தோட ஒசத்தி ஒரு பொண்ணு புகுந்த வீட்டோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுல தான் இருக்கு. அதனால தங்க தாலி போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல அத்தை. நாம இப்போதைக்கு பிரச்சனை இல்லாம கடன் கிடன் எதுவுமே இல்லாம நிம்மதியா இருந்தா அதுவே போதும். அப்போ உனக்கு எந்த ஆசையும் இல்லையாத்தா? அப்படி சொல்ல முடியாது அத்தை. நானும் சராசரி மனுஷி தானே. எனக்கும் ஆசைலாம் இருக்குதான். ஆனா அதை விட ஒரு பெரிய லட்சியம் மனசுக்குள்ள இருக்கும்போது அதுதானே ரொம்ப முக்கியம். என்னத்தா சொல்ற? அது என்ன லட்சியம்? அத இப்போதைக்கு வெளியே சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா அது நிறைவேறும் போது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பியா அத்தை. என்னதான் லட்சியம் இருந்தாலும் தங்கத்துல தாலி போட்டுக்கிறதுக்கு எந்த கனவும் ஆசையும் இல்லைன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லத்தா. தாலி விஷயத்துல எனக்கு ஒரு ஆசை இருக்கு அத்தை. அப்படியா? அப்படின்னா என்னன்னு சொல்லு அத்தை, நான் தானே கேக்குறேன். அடகு கடையில வச்சு உங்க தாலிய மீட்டெடுத்து அதை என் கழுத்துல போட்டுக்கணும் அத்தை. தாலி விஷயத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அது மட்டும்தான். என்னத்தான் யோசிக்கிற? ஐயோ, அடுப்புல வச்சுட்டு வந்ததையே மறந்துட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அமுதாமா, என்னாச்சுத்தா? என்ன தேடிட்டு இருக்க? அத்தை, என்னோட பாய பாத்தீங்களா? தெரியலையேத்தா. நான் நீ எடுத்துட்டு போயிருப்பேன்னு நினைச்சேன். சரி அத்தை, நான் பாக்குறேன். ஏய், அந்த போனையே நோண்டிக்கிட்டு இருக்காம அம்மா காலை கொஞ்சம் தேய்ச்சி விட. போமா, நீயே தேய்ச்சுக்கோமா. இதை யார் இங்க கொண்டு வந்து போட்டா? எதுக்கு கீழே படுத்திருக்காக? நீங்க ஏன் இப்படி தரையில படுத்திருக்கீங்க? நீங்க படுத்துக்கோங்க. நீங்க தான் கட்டில படுக்கணும். இல்ல, இந்த வீட்டுல நீங்க தானே புருஷன். அப்ப நீங்க தானே கட்டில படுக்கணும். அதான் சரி,
நான் இங்கே இப்படியே தரையில் படுத்துக்கிறேன். சும்மா தேவையில்லாம யாரும் பேசிட்டு இருக்க வேணாம். ஏற்கனவே எல்லாரும் அப்படி பேசுறது எனக்கு சங்கடமா இருக்கு. இதுல இது வேறயா? அமுதா 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 அமுதா, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ கட்டிலில் படுத்துக்கோ. உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு அவங்க அப்படி சொல்றதுல எந்த வருத்தமோ கஷ்டமோ இல்லை. சொல்லப்போனா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்படி பொறுப்பான அறிவான பொண்டாட்டியை கட்டியிருக்கேனேன்னு. அதனால இப்படியெல்லாம் எதுவும் யோசிக்காத. பேசுறவன் பேசிட்டு போறான். அதெல்லாம் காதுல வாங்கிட்டு நம்மள நாம மாத்திக்க முடியாது. நீ யாரு, நான் நானாவே இருக்கேன். உன் மனசுக்கு எது சரின்னு படு. மாமா. அப்பச்சி. அடட, வாங்க மாப்ள. வா தவமா, உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க மாப்ள, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான் மாமா. உமாவுக்கு தாலி பிரிக்க கட்டலாம்னு இருக்கோம். ஆமா அப்பச்சி, நீங்க வரணும், அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். அடடே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்துடுறேன் தா. அத்த உமா, என்ன வேணுமோ தயங்காம அப்புச்சி கிட்ட கேளு. உன் மனசு நிறைய செஞ்சிருவோம். என்ன? அப்புறம் மாமா. என்ன மாப்ள, சொல்லுங்க. சொல்லு. அது அப்பச்சி, இந்த விசேஷம் எனக்கு மட்டும் இல்ல, அமுதாவுக்கும் சேர்த்து நடத்துறதா தான் பேசியிருக்காங்க. என்ன இருந்தாலும் பங்காளி வீடா போயிட்டாங்க, விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்புச்சி. இப்போ வடிவேலு பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். அதான் 3 பேருக்கும் சேர்த்து ஒன்னாவே விசேஷத்தை வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்காக நீங்க வரணும் அப்புச்சி. ஃபங்க்ஷன் என்னமோ உனக்கு மட்டும்தான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அண்ணே. சொல்லுமா, என்ன விஷயம்? என்னண்ணே மறந்துட்டியலா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தாலி செயின் அடகு வச்சனே, அமுதானா? ஆமாமா, ரங்குனார் குடும்பத்து மருமக தானே நீ? ஆமாண்ணே. நல்லா வாழ்ந்த குடும்பம். சரி சரி, என்ன விஷயம் சொல்லுமா. அண்ணே, அந்த அடகு வச்ச நகை விஷயமா, அந்த நகை இப்போ தேவைப்படுது. அசலும் வட்டியும் எம்புட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்பவே வாங்கிப்பேன். அந்த நகையவா? ஏன், என்னாச்சு? நீ தான் அந்த நகைக்கு 4 மாசமா வட்டியும் கட்டல, ஆளையும் காணோம். அது இப்ப ஏலத்துக்கு போயிடுச்சுமா. அண்ணே, என்னண்ணே 4 மாசம் தானே வட்டி கட்டல, அதுக்குள்ள நகையை ஏலத்துக்கு விட்டியானா எப்படி? அண்ணே, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இங்க பாருமா, 3 மாசம் தொடர்ந்து வட்டி கட்டலனாலே நகை ஏலத்துக்கு போயிடும். உங்ககிட்ட பணம் கொடுக்கும்போது சொல்லி தானே கையெழுத்து வாங்கினேன். சொன்னிய, இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. அண்ணே அண்ணே, தப்பா நினைச்சுக்காதீய. அது என் அத்தையோட தாலிக்கொடி. அது என் கழுத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ணே, தயவு செஞ்சு நகையை மீட்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. பணம் முன்ன பின்ன ஆனா கூட பரவாயில்ல. மா, நீ சொல்ற கதையை கேட்டு என்னால ஃபீல் தான் பண்ண முடியும். நகையெல்லாம் கொடுக்க முடியாதுமா. தொழில உணர்ச்சி வசப்பட்டா இந்த தொழில் பண்ண முடியாதுமா. நீ தப்பா எடுத்துக்காத. 2 நாள்ல நகை ஏலத்துக்கு வந்துடும், அங்க போய் எடுத்துக்க.
இது வியாபார நேரமா, பேச்சை வளர்க்காம இடத்த காலி பண்ணு. மா கிளம்புமா, ஏலத்தில் போய் நகை எடுத்துக்க. போமா. என்ன உமா, என்ன பாக்குற? அங்க பாருங்க, அமுதா அடகு கடையில இருந்து வெளியே போறா. அவ எதுக்கு இப்ப அடகு கடையில இருந்து போனோம்? கொஞ்சம் வரையலா, என்னன்னு விசாரிச்சிடுவோம். சரி வா போவோம். அண்ணா வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணா, இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போனாங்கல்ல. ஆமா. நான் அவளோட தங்கச்சி தானே. ஓ அப்படியா, என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, அவ பாவம், அவங்க ரொம்ப பண நெருக்கடியில இருக்காங்க. அவ ரொம்ப மானஸ்தி, என்கிட்ட உதவி எதுவும் கேட்க மாட்டா. இப்ப அவ எதுக்கு இங்க வந்துட்டு போறான்னு தெரிஞ்சா, அடகு வச்ச அவங்க அத்தை தாலி கொடியை மீட்டு அவங்க தாலி செஞ்சு போட்டுக்கிறதுக்கு நகையை மீட்ட வந்தாக. அவ நகைய வாங்கிட்டாளானா? இல்லம்மா, நகை ஏலத்துக்கு போயிடுச்சு. ஏலத்துல போய் எடுத்துக்க சொல்லிட்டேன். சரிண்ணா, அந்த நகையை நான் இப்ப காசு போட்டு வாங்கிக்கலாமா? நகைக்கு சொந்தக்காரக அவங்ககிட்டே ஏலத்துல போய் எடுத்துக்க சொல்லிட்டேன். உனக்கு மட்டும் எப்படிமா கொடுப்பேன்? நீ வேணா போய் ஏலத்துல எடுத்துக்கோ. ஏலம் எப்பண்ணா? நாளை மறுநாள்மா. ஓ சரி, நாங்க வரோம். நில்லுமா, சொல்லுங்க. நீ அந்த நகையை வாங்க போறியா? ஆமா, வாங்க போறேன். இல்ல உமா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏங்க, ஏன் என்ன ஆச்சு? பெரியம்மாவோட தாலி கொடி ஒன்றும் ராசியான விஷயம் இல்ல, வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு. அமங்கலமானது. அதை வாங்கி நீ என்ன பண்ண போற? பயப்படாதீங்க, அதை வாங்கி நான் எதுவும் பண்ண போறதில்ல. அந்த கொடி அமுதாக்கு கிடைக்க கூடாது, அம்பட்டுதான். அவ ஆசைப்பட்டால, அப்ப அது எனக்கு தான் கிடைக்கணும். எப்படி உட்காந்துருக்கா? ஏக்கா, உடம்பு முடியாத நேரத்துல ஏன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அதுக்காக வீடு அப்படியே கிடக்கட்டும்னு போட்டுடலாமா? ஏன் வீட்டுல யாரும் இல்லையா? நான் கேட்கணும்னு நினைச்சேன், உன் மருமக அமுதாவுக்கு என்ன செய்யறதா உத்தியாசம்? ஏதாவது கையில பையில வச்சிருக்கியா என்ன? அது என்னடா, என் மருமக அமுதான்னு ஒத்தையில சொல்ற? எனக்கு சுமதியும் மருமக தான். ஆமா ஆமா, நீங்க செஞ்சு வச்சுட்டு தானே மறுவேலை பாப்பீங்க. நீங்க என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கா தெரியாது? ஏ மாப்பிள, உங்களுக்கு என் அக்கா பண்ணாம வேற யாரா பண்ண போறா? யோ, நாங்க என்ன மத்தவங்க மாதிரியா? என் பொண்டாட்டி ஊன்னு சொன்னா போதும், அவங்க அப்பா சிறப்பா செஞ்சிருவாரு தெரியுமா? செய்வாரு. என்ன சுமதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? எங்க அப்புச்சி எதுக்கு வந்து பண்ணணும்? நீ தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த, அப்ப நீ தான் பண்ணணும். வெச்சால ஆப்பு. அதுவும் இல்லாம இது மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க பண்ண வேண்டிய விஷயம். என்ன சுமதி இப்படி பேசுற? இப்ப என்ன சுமதி, ஏன் இது கூட உன்னால பண்ண முடியாதா? அப்படி இல்ல, இப்ப கொஞ்சம் கையில. ஏத்தா சுமதி, அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வெறும் பையன்தான், இது உனக்கு தெரியாதா? பொய் சொல்லிட்டு உன்னை கட்டிட்டு வந்தானா? யோ ஓசி சோறு, உடனே வந்துருவல, நீங்க மூடிட்டு போயா. டேய் தண்ட சோறு, பொத்திட்டுறா. போறேன். பார்த்து நடந்துக்க, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். யோ போடா. மா, சுமதி நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுமா. அவளுக்கு உன்னையும் என்னையும் விட்டா வேற யாருமா இருக்கா சொல்லு?
இப்ப நீ என்ன சொல்ல வர? மா நான் சுமதிக்காக மட்டும் பேசல, செந்தில் பொண்டாட்டி அமுதாக்காகவும் தான் பேசுறேன். பழனி அண்ணன் வீட்டில் உமாவுக்கு கௌரவமா பண்ணுவாங்க, பிறகு நம்ம குடும்பம் மட்டும் அசிங்கப்பட்டா நல்லாவா இருக்கும்? அம்மா 2 பேருக்கும் நகை வாங்கணுமா, அதுக்கு காசு வேணுமா? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? என்கிட்ட ஏதுடா காசு? அம்மா அதான் நம்ம வீட்டு பத்திரம் இருக்குல்லம்மா. இல்லடா வடிவேலு, அதை எடுக்கிறேன்னு தெரிஞ்சா அமுதா என்ன கொன்னே போட்டுருவா. அம்மா அவங்களுக்குலாம் தெரிய வேண்டாமா? ஒரு 2 மாசமா 2 மாசத்துல கடையில வர காசை வச்சு நானே மீட்டு கொடுத்துறேமா உனக்கு. இல்லடா. அம்மா 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 நான் சொன்னா புரிஞ்சுக்கோமா. இல்லடா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு. அம்மா என்னம்மா நீ என்ன நம்ப மாட்டியா? என்னம்மா நீ என் பொண்டாட்டி முன்னாடி இப்படி மானத்தை வாங்குற? அம்மா உன்னை விட்டா நான் வேற யார்கிட்டமா போய் கேட்பேன்? ப்ளீஸ்மா என்ன நம்புமா. அம்மா 2 மாசத்துல நான் திருப்பி கொடுத்துறேம்மா. சரி இரு வர. அம்மா அம்மா பார்த்து போங்க. ம்